காரைக்குடி அருகே அமராவதி புதூர் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவி பயிற்சிக்காக நாசா விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று திரும்பிய நிலையில் பாராட்டு விழா. முன்னாள் அழகப்பா துணைவேந்தர் சுப்பையா மற்றும் பேராசிரியர்கள் வாழ்த்து. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் அமைந்துள்ள ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருபவர் மெய்யம்மை. இப்பள்ளியில் கடந்த 2020-23ஆம் வருடம் அமெரிக்காவைச் சேர்ந்த குரல் கூடல் செம்மொழி அறக்கட்டளையின் சார்பாக அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. கண்காட்சியில் பங்கேற்ற மெய்யம்மை தனது படைப்பாக தானியங்கி மனித ரோபோட்டை வடிவமைத்து கண்காட்சியில் இடம்பெறச் செய்திருந்தார். இதனை தேர்வு செய்த அமெரிக்க அறக்கட்டளை நிறுவனம் மெய்யம்மையை ஒரு வார பயிற்சிக்காக அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு அழைத்து கௌரவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா சென்று ஊர் திரும்பிய மாணவிக்கு இன்று ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. விழாவில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுப்பையா மற்றும் பேராசிரியர் தங்கமூர்த்தி உட்பட பல பேராசிரியர்கள் பங்கேற்று மாணவி மெய்யம்மையை வாழ்த்தினர். ஒரு 1 month முன்னாடி இந்த டிஸ்கஷன் வந்தது. இந்த யுஎஸ்ல இருந்து இந்த ஃபவுண்டேஷன் இங்க வராங்க. Retired Canara Bank staff, welcome sir, welcome to the stage. Dr. Suppaiah sir for his great valuable time and he has spent it with Mayamai. Thank you sir, thank you so much. அடுத்ததாக கல்வியியல் கல்லூரியின் சார்பாக டாக்டர் சிவகுமார் சார் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்கள். காரைக்குடி கனரா வங்கி முதன்மை மேலாளர். நமது பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயில்கின்ற திறமையான மாணவி எம் மெய்யம்மை அவர்களுக்கான பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் அப்ப என்னோட சிறந்த சீஃப் கெஸ்டா இந்த கல்லூரியே வாசல் இருந்து வரவேற்கிற அளவுக்கு மெய்யம்மை உயர்ந்து வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள் அவருக்கு கிடைக்க வேண்டும். என் பேர் மெய்யம்மை. நான் ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இங்கே காரைக்குடியில் தான் இருக்கேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ நடத்தினாங்க. குரல் கூடல் செம்மொழி ஃபவுண்டேஷன் USA நாசாவில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 116 ப்ராஜெக்ட்ஸ் இந்த எக்ஸ்போவில் டேக் பிளேட் பண்ணிருந்துச்சு. அதில் என்னோடய ப்ராஜெக்ட் தான் வின்னிங் ப்ராஜெக்ட் ஆச்சு. அதனால நான் USAவில் இருக்கக்கூடிய ஹியூஸ்டன் ஸ்பேஸ் சென்டர் நாசாவில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணதில் நான் நிறையா புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அங்கே எக்ஸ்பெடிஷன் 71 ஸ்பேஸ் சூட், ஆஸ்ட்ரோனட்ஸோட ட்ரைனிங், ஆரியான் கேப்சியூல், அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ், அங்கே உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாமே அங்கே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பெடிஷனாக இருந்துச்சு. அங்கே பண்ண எக்ஸ்பெடிஷனோட ஃபுல் செலவையுமே குரல் கூடல் செம்மொழி ஃபவுண்டேஷன் USA தான் எடுத்துக்கிட்டாங்க.